வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, saree ஃபால்ஸ் அடிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது saree ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்குன்னு எந்த அவசியமும் இல்லை. நமக்கு வந்து பேசிக் ஸ்டிச்சிங் நாலேஜ் இருந்தாலே நமக்கு வந்து நார்மலாக மிஷின் பெடல் பண்ண தெரிஞ்சால் கூட saree ஃபால் அடிக்கலாம். இந்த மாதிரி saree ஃபால்ஸ் அடித்து கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், நிறைய ஏர்ன் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் சொன்ன அதே தான். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் saree கட்டியிருக்கேன். இதில் எந்தெந்த சாரீஸ்க்கு வந்து saree ஃபால்ஸ் வைக்கணும், எந்த சாரீக்கு வைக்க வேண்டாங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க saree பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம ப்ரூச்சஸ் செகண்ட் ப்ரூச்சஸ்னு ஒரு வீடியோ போட்டுப்போம். அந்த வீடியோவில் நம்ம அவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக அப்போ வந்து saree நம்மக்கிட்ட தான் கார்னர் பண்ண கொடுத்துருந்தாங்க. நம்ம கார்னர் மட்டும் அடித்து கொடுத்துருந்தோம். அப்போ அவங்க saree ஃபால் வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க ஒரு தடவை வியர் பண்ணியிருக்காங்க. அந்த வியர் பண்ணும்போது அந்த saree saree கீழே வந்து கொலுசு இழுத்ததுனால நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர். நம்ம சொல்கிறத கேட்டுப்பாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலைங்கிறதுனால அவங்க ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அர்ஜென்ட் ஆர்டராகவும் இருந்தது. சரி, அதில் என்ன ஒர்க் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ப்ரூச்சாஸ் ஒர்க் பண்ணியிருந்தோம் அவங்க ப்ளவுஸ்க்கு. இப்போ வந்து அவங்க ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை ஸ்டிச் பண்ணிட்டோம். அதில் இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக இது பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே அது வந்து இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு சாரீக்கு வந்து இப்போ நான் கார்னர் அடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டே இல்லை. காலையிலேருந்து எந்த ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணல, எதுவுமே கட் பண்ணவும் இல்லை, என்னால் முடியல. கிளாஸ் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் டைம் சும்மா இருக்கும்போது கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஒரு 3:30 அந்த ரேஞ்சில் என்னோடய குழந்தைங்க கிளாஸ் முடிச்சுட்டு 2 o'clock கிளாஸ் முடிஞ்சு அப்புறம் 3:30 தூங்கிட்டாங்க. சரி, 5 o'clock தான் அப்புறம் கிளாஸு. சரி, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி எதுவுமே ஸ்டிச் பண்ணலைங்கிற போது தான் இந்த saree ஃபால்ஸ் எடுத்தேன். அப்படி பார்க்கும்போது ரெண்டாவது ஒரு சாரீக்கு கஸ்டமர் வேணும்னா வைங்க, உங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கஸ்டமர். சரி, saree ஃபால் மட்டும் ஃபஸ்ட்டு saree கார்னர் அடிச்சுட்டு உங்களுக்கு இந்த saree காட்டுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். என்ன நடந்ததுன்னா, இந்த சாரியில் வந்து கீழே பார்டர்லெஸ் சாரிங்கிறதுனால இது கீழே வந்து அங்கங்கே லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது. அந்த இடத்த மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும். இதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டாலே போதும். இதுக்கு saree ஃபால் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கம்பல்சரி வைக்கணுங்கிறதுல இல்லை, நீடட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வச்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இவங்களுக்கு கொலுசு பிடிச்சி இழுக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது இழுக்காது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், வேர் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் எல்லாருமே இப்போது ரெகுலராக பார்த்திங்கன்னா sarees வந்து 2 to 3 times கூட அதை வியர் பண்ணுறது இல்லை. அதுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த அக்கேஷனுக்கு வந்து நியூ sarees பை பண்ணிடுறதுனால அந்த மாதிரி sarees வந்து saree வந்து வியர் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம். இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தான். அவங்க ஆக்சுவலாக ரெகுலராக saree வியர் பண்ணுறவங்க இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அதேமாதிரி அடுத்த சாரியும் பார்த்திங்கன்னா இதே தான். நம்ம ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு எல்லாமே saree ஓரம், அப்புறம் saree ஃபால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த நார்மல் எம்மிங் வந்து கொஞ்சம் தூரம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே இருந்தது இது திக்னஸ். இதில் வந்து நல்லா லைட்டாக சுரண்டி பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நூல் எதுவும் வரல. அப்படி இருக்கும்போதும் அந்த சாரீஸ்க்கு வந்து நம்ம saree ஃபால் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வந்து ஃபேன்சி saree. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் டிசைன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டோன் ஒர்க்கு. அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், நம்ம வந்து முழங்கை வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு அங்கேருந்து ஆட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஒன்னில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதோட எட்ஜில் இருந்தே இது பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த பட்டு சாரியில் நமக்கு கார்னர்லேயே அவங்க வந்து வியர் பண்ணதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணியிருப்போம். இங்கே அப்படி பண்ண வேண்டாம். நார்மலாக ஒரு முழங்கை அளவுக்கு விட்டுட்டு அவங்க இதுக்கு பண்ணிவிட்டு நார்மல் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அது வந்து 2 சைடுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பண்ண ஃபால் வச்சதுக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கமே நம்ம மிஷின் அடி அடிச்சிருப்போம். பட் இந்த டைப்பில் வந்து 1 சைடு மிஷின் அடியும், செகண்ட் சைடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஹேண்ட் எம்மிங்கும் போடுறோம். இது வந்து மிஷின் வச்சு அடித்து மிஷின்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, saree ஃபால் நம்மளே போட்டதோடு சேர்த்து வந்து 50 ப்ளஸ் வந்து saree கார்னர் வந்து 1 சைடாக டபுள் சைடாங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறோம். அதில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம், மினிமம் 60 to 70 rupees வரைக்கும் நம்ம அதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 sareesக்கு வந்து saree ஃபால்ஸ் வச்சு கொடுத்தாலே நம்மளால் வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் வந்து பண்ண முடியும். சரி, இதை நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, நான் எங்களுக்கு தேடி யாரும் தருவாங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 sareesக்கு வந்து saree ஃபால் வைக்கிறத பார்த்தாங்களோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள்கிட்ட கண்டிப்பாக sarees கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி வந்து வச்சு கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் சைடு வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பீட்ஸ் இருக்குது.
கரெக்டாக மிஷின் வராது. அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற ஏரியா வரைக்கும் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா மிஷின் அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் விட்டுருதேன். சரி, இப்போ இந்த மாதிரி இதுக்கு சாரீக்கு வந்து கையில் வச்சு நம்ம இது பண்ணும்போது ஒரு 100 ருபீஸ் வரைக்குமே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சாரீ ஃபால்ஸோடு சேர்த்து சொன்னால் அதே இது சாரீ ஃபால் கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 70 ஒரு 60 வரைக்கும். ஏன்னா சாரீ கார்னர் இருக்குது, 2 சைட் சாரீ கார்னர் இருக்குது. இதில் ஒன் சைடு நம்ம மிஷின் பண்ணியிருக்கோம், ஒன் சைடு ஹேண்டு ஹெம்மிங் பண்ணுறோங்கும்போது நமக்கு வந்து மினிமம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைம் எடுத்துக்கும். இதில் எத்தனை டெய்லர்ஸ் வந்து சொல்கிறது எனக்கு ஸ்டிச் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஹெம்மிங் பண்ணுறது ஹூக் வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறது சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹெம் பண்ணுறது, ஹூக் போடுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே நான் இது வேறு ஒருத்தவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டு 15 இயர்ஸாகவே ஸ்டார்டிங்லேருந்து அதுதான். அது வந்து தெரியாதுன்னு சொன்னாலும் எனக்கு எதாவது ஜாப் கொடுன்னு கேட்குறவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து நான் பண்ணுறேன். மற்றபடி நம்ம சாரீ ஃபால்ஸ் தைக்கிறது எல்லாமே நம்மளே ஸ்டிச் பண்ணிடுறோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நமக்கு நியரஸ்ட்டில் இருக்க ரிட்டைலிங் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இப்படி சாரீ ஃபால் அடிக்க தெரியும், உங்களுக்கு வர ஆர்டர்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 to 6 சாரீஸ் மினிமம் கொடுப்பாங்க. இல்லை வீக்லி வந்து உங்களுக்கு ஒரு 10 சாரீஸ் கிடைச்சாலுமே அது ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஆல். லவ் யூ ஆல்.